தைரியமும், தன்னம்பிக்கையும், தெய்வ பலமும் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள். பரந்த மனப்பான்மை அப்படின்னா வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து உதவின்னு யார் கேட்டாலும் வந்து ஓடி போய் நிக்கக்கூடிய, செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஸோ இந்த பண்பு தான் அவங்க வாழ்க்கையில எப்பவுமே அவங்கள உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்களோட பழகிட்டா போதும். அவங்களுக்கு எந்த நேரத்தில என்ன ஒரு உதவி தேவைப்பட்டாலும், தன்னால முடிஞ்ச சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ செய்வாங்க. சில சில விருச்சிக ராசிக்காரர்லாம் தன் சக்திக்கு மீறியுமே உதவி செஞ்சு மாட்டிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்பாவிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா வந்து ஜென்ரலா பார்த்தோம்னு வச்சீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரனா கோவக்காரவங்க, தேள் போல கொட்டிருவாங்க, கடுமையா பேசிருவாங்க. பேசத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் செய்றாங்க இல்லையா? ஸோ அப்படின்னும்போது அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அதனால அவங்க சார்ந்த விருச்சிக ராசிக்காரர்கள உறவுகளா கொண்டவங்க வந்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாய்ங்க. நல்ல மனிதர்கள், தெய்வ பக்தி உள்ளவங்க. கடனுக்கு அதிபதியே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தான். உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, போராட்ட குணம், தலைமை பண்பு இதுக்கெல்லாம் அடையாளமா சொல்லுவோம். அதே நேரத்தில அவரோட இன்னொரு காரகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடன். ஒரு மனுஷனுக்கு கடன குடுக்குறவன் யாருன்னா செவ்வாய் தான். செவ்வாயும் கேதுவும். செவ்வாய் போல தான் கேது வேலை செய்யும். ஸோ, அதனால செவ்வாய் தான் வந்து காரகத்துவமா எடுத்து பார்த்தோம்னா, கடன குறிக்கக்கூடிய கிரகம் அவர் தான். ஸோ, அவர் வந்து இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடமா வரக்கூடியது மேஷ ராசி. அதுவும் செவ்வாயோட வீடு தான். உங்க ராசிநாதனோட இன்னொரு வீடு. அப்ப 6ஆம் இடம்ன்றது தான் ருண, ரோக, சத்ரு ஸ்தானம். நோய், எதிரி, கடன குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ, இந்த வகையில இருக்கிறனால இயல்பாவே அ க நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து கடன் அப்படின்றது வந்து ஒரு பிறவி குணம்னே சொல்லலாம்.